பிரான்ஸ் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் பாதுகாப்பான ஆவணங்களுக்கான தேசிய முகமையில் ஏப்ரல் 15 அன்று பெரும் பாதுகாப்பு குறைபாடு கண்டறியப்பட்டது. இதன் மூலம் தனி நபர்கள் மற்றும் தொழில்முறை பயனர்களின் முக்கிய தரவுகளின் கசிந்திருக்கலாம் என்று அமைச்சகம் திங்கட்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கசிந்ததாக கருதப்படும் தரவுகளில் பயனர்களின் பெயர், மின்னஞ்சல் முகவரி, பிறந்த திகதி, கணக்கு அடையாள எண் ஆகியவை அடங்கும். சில கணக்குகளில் கூடுதலாக முகவரி, பிறந்த இடம் மற்றும் தொலைபேசி எண்களும் இருந்திருக்க வாய்ப்புள்ளதாக அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பாரிஸ் பொது அரசு வழக்கறிஞரிடம் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 40 கீழ் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சம்பவத்தின் பின்னணி மற்றும் அதன் தீவிரத்தன்மை குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதிர்ஷ்டவசமாக விண்ணப்பங்களின் போது சமர்ப்பிக்கப்பட்ட இணைப்புகள் மற்றும் இதர ஆவணங்கள் பாதுகாப்பாக உள்ளன. இந்த தரவு கசிவின் மூலம் யாரும் பயனர்களின் கணக்குகளை ஊடுருவி அணுக முடியாது என்று அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட பயனர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தகவல் அனுப்பப்பட்டு வருகிறது. 2007 தொடங்கப்பட்ட பாதுகாப்பான ஆவணங்களுக்கான தேசிய முகமை கடவுச்சீட்டு, தேசிய அடையாள அட்டைகள், வதிவிட அனுமதி மற்றும் ஓட்டுநர் உரிமம் போன்ற அதிகாரப்பூர்வ ஆவணங்களை வழங்கும் பணியை செய்கின்றன. பிரான்ஸ் மக்களின் முக்கியமான அடையாள ஆவணங்களை நிர்வகிக்கும் முகமையாக இது செயல்படுகிறது. சம்பவத்தை அறிந்த உடனேயே தொழில்நுட்ப ஆய்வுகள் தொடங்கப்பட்டுள்ளன.